சிவகங்கை அலங்கார அன்னை பேராலயத்தில் 7 உண்டியல்களை உடைத்து பல லட்சம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் புகுந்து திருடியவர்கள் யார்? சிவகங்கையிலிருந்து மதுரை செல்லும் பிரதான சாலையில் அலங்கார அன்னை பேராலயம் உள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம் இரு மாவட்டங்களை ஒருங்கிணைத்த சிவகங்கை மறை மாவட்ட தலைமை தேவாலயமாக அலங்கார அன்னை பேராலயம் இருக்கிறது. இந்த தேவாலயத்திற்குள் நள்ளிரவில் நுழைந்த கொள்ளையர்கள் 7 காணிக்கை உண்டியல்களை உடைத்து பல லட்சம் ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் விலை உயர்ந்த பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். போலீசார் அடையாளம் கண்டுபிடிக்காமல் இருக்க தேவாலயத்தை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்களை முதலில் உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர் கொள்ளையர்கள். பின்னர் ஜன்னல் கதவுகளை உடைத்து தேவாலயத்திற்குள் உள்ளே புகுந்தவர்கள் 7 காணிக்கை உண்டியல்களை உடைத்து துணிகர கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை நகரில் இருக்கக்கூடிய மிக பெரிய தேவாலயம் இது என்பதால் தேவாலயத்தில் கொள்ளை நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிவகங்கை அலங்கார அன்னை பேராலயத்தில் 7 உண்டியல்களை உடைத்த கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்ய கோரி ஞாயிறு பிரார்த்தனைக்கு வந்த கிறிஸ்தவர்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவர்களின் மறியலால் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறியல் மற்றும் திருட்டு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை போலீசார் மிரட்டி உள்ளனர். திருட்டு நடந்த தேவாலயத்தை வீடியோ படம் எடுத்து நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தருவீர்களா, இந்த இடத்திற்கு ஏன் வந்தீர்கள் என செய்தியாளர்களிடம் போலீசார் மோதி உள்ளனர். கடந்த மாதம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் வீடு புகுந்த மர்ம நபர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை கொடூரமாக அரிவாளால் வெட்டி கொள்ளையடித்து சென்றது. இந்த வழக்கிலும் இதுவரை யாரும் போலீசாரிடம் சிக்கவில்லை. அதற்குள் அடுத்த ஒரு திருட்டுச் சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்களை அச்சப்பட வைத்துள்ளது. தொடர்ச்சியாக துணிகர கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார்? போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா?